ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. நம்ம ப்ரெசண்ட் பார்த்தோம், பாஸ்ட் பார்த்தோம், ஃப்யூச்சர் பார்க்கலாம். அதாவது நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோம். நமக்கு முன்னால் இருக்கிற ஒருத்தரையோ நமக்கு முன்னால் இருக்கிற நிறைய பேரையோ நம்ம யூங்கிற மென்ஷன் பண்ணி தான் நம்ம கேட்குறோம். நாளை நீ கிரிக்கெட் விளையாடுவாயா? நாளைக்கு நீ கிரிக்கெட் விளையாடுவியா? நாளைக்கு தான் இங்கே கோவிலில் நோம்பி இருக்குதே, நாளைக்கு கிரிக்கெட் விளையாடுவீங்களா அப்படின்னு, கிரிக்கெட் விளையாடுவியா அப்படின்னு ஒருத்தரை பார்த்து கேட்டாலும், நமக்கு முன்னால் இருக்கிற நிறைய பேரை பார்த்து கேட்டாலும், ஒருத்தரை பார்த்து கேட்டாலும் யூ தான். இப்போ நாளைக்கு நீ கிரிக்கெட் விளையாடுவியா, இல்லை நாளைக்கு நீங்கள் கிரிக்கெட் விளையாடுவீங்களா? இதுக்கு எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? வில் யூஸ் பண்ணணும். எப்படி நம்ம டூ டஸ் ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணோம், டிட்டு பாஸ்ட் யூஸ் பண்ணோம். இப்போ வில் ஃப்யூச்சர். வில் யூ ப்ளே கிரிக்கெட் டுமாரோ? வில் யூ ப்ளே கிரிக்கெட் டுமாரோ? வில் யூ ப்ளே கிரிக்கெட் டுமாரோ? நாளை நீ கிரிக்கெட் விளையாடுவாயா? வில் யூ ப்ளே கிரிக்கெட் டுமாரோ, இது நாளை நீங்கள் கிரிக்கெட் விளையாடுவீர்களா? இதுக்கும் யூ தான் வரும். சரி, நமக்கு முன்னால் இருக்கிற ஒருத்தரையோ இல்லை நிறைய பேர்த்துக்கிட்டேயோ யாரை பற்றி, அதான் அந்த பக்கம் இருக்கிற நிறைய பேர்த்த பற்றி கேட்குறோம். அதான் அவங்களாம் நாளைக்கு கிரிக்கெட் விளையாடுவாங்களா? நாளைக்கு தான் கோவிலில் பண்டிகையாச்சு, அவங்கெல்லாம் 5-6 பேர் இருக்காங்களா, அவங்க நாளைக்கு கிரிக்கெட் விளையாடுவாங்களா? நாளைக்குங்கிறப்ப வில் இங்கே யூஸ் பண்ணணும். தேனா அவர்கள். வில் தே ப்ளே கிரிக்கெட் டுமாரோ? வில் தே ப்ளே. தேனா அவர்கள், வில் ப்ளே, அதான் வில் ஃப்யூச்சரு, ப்ளேன்னா விளையாடுறது. வில் தே ப்ளே கிரிக்கெட் டுமாரோ? அது உங்கள் பையன், அவன் நாளைக்கு கிரிக்கெட் விளையாடுவானா? ஹீனா அவன். வில் ஹீ ப்ளே கிரிக்கெட் டுமாரோ? அவள், அங்கே தள்ளி அங்கே ஒரு தின்னுட்டுருக்கப்பாரு அந்த பொண்ணு நாளைக்கு கிரிக்கெட் விளையாடுமா? வில் ஷீனா அவள். வில் ஷீ ப்ளே கிரிக்கெட் டுமாரோ? அந்த நாய்க்குட்டி இவங்களோடலாம் வந்துகிட்டே இருக்குதுல்ல, அந்த பையன்கூடையே இருக்குதுல்ல அந்த நாய்க்குட்டி, அது நாளைக்கு விளையாடுமோ? வில் இட் ப்ளே கிரிக்கெட் டுமாரோ? வில் யூஸ் பண்ணி ஃப்யூச்சர் யூஸ் பண்ணோம். ஸோ ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் மூணுமே லேர்ன் ஒன் போட்டிருப்பேன். அது 3 விதமாக இருக்குது, அது 3ஐயும் பாருங்கள். அப்புறம் பாஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பேன், லேர்ன் 2ன்னு கொடுத்துருக்கேன், இப்போ ஃப்யூச்சர் கொடுக்குறேன். மறக்காமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா?